இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, கல்கண்டு சாப்பிடலாமா? குளிர்காலத்தில் ஒரு டீ சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறது நியாயம். ஆனால் வெயில் காலத்துலேயும் எப்படி போய் காஃபி சாப்பிட்றாங்கன்ற ஒரு கேள்வி. இதுதான் அந்த 200 மில்லிகிராமுக்கு மேலே பெர் டே நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது அது குறை மகப்பேறு வருவதற்கும், கருச்சிதைவு ஏற்படுவதற்கும், தரமான குழந்தை உருவாத தடுக்கிறதுக்கும் ஒரு 50 மூலிகைகளை நம்ம பானமாக குடிக்கிற ஒரு ஊரில் இருந்துட்டு அந்த 50 மூலிகையும் இப்போ யார் வீட்லையும் ஒரு 10 வீட்டில் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், யாருக்குமே தெரியாது. வேர்வை அதிகமாகிறது, நாக்கில் ஒரு கசப்பு தன்மை வர்றது, மயக்கம் வர்றது, இது எல்லாம் மாற்றுறதுக்கு கல்கண்டு சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்குது. அதில் நிச்சயமாக பனங்கல்கண்டு அப்படி தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பனங்கல்கண்டு நிச்சயமாக சேர்க்கலாம். அதில் வெள்ளையாக மாற்றப்பட்ட கல்கண்டு அப்படிங்கிறத நம்ம தவிர்க்கிறது நல்லது. கல்கண்டு நிச்சயமாக பனங்கல்கண்டு ஒரிஜினலாக தரமான கல்கண்டு அப்படிங்கிறது நிச்சயமாக பயன்படுத்தக்கூடியது தான். அந்த கல்கண்டையே நம்ம தண்ணீரில் கரைச்சி வடிகட்டிட்டு அதை கொதிக்க வச்சு ஒரு சிரப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது. சிரப்னா மணப்பாகுன்னு சொல்லுவாங்க. மணப்பாகுன்னா கம்பி பதம். அந்த காய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது அதாவது முதல்ல என்ன பண்ணணும், தேவையான அளவிற்கு கரையக்கூடிய அளவிற்கு ஒரு 200 மில்லியில் ஒரு 10 டீஸ்பூன் அளவிற்கு நம்ம பனங்கல்கண்டு போட்டுக்கலாம். 200 மில்லி தண்ணீரில் 10 டீஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டோ அல்லது கருப்பட்டியோ போட்டு கரைச்சி வடிகட்டிட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும்போது நுரை வரும் முதல்ல. அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்ல மேலே அப்படி விட்டோம்னா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அந்த பதம் வந்த உடனே நிச்சயமாக அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். அதே பாத்திரத்தில் இருந்ததுன்னா சூடில் அது முருகிட்டுனா அது கட்டி கட்டி ஆகிடும். அதனால் அந்த பாகு பதத்தில் இறக்கி பழகிட்டோம்னா அந்த பாகு, அது கல்கண்டு பாகாக இருக்கலாம் அல்லது கருப்பட்டி பாகாக இருக்கலாம், அதை நம்ம ரெடியாக எடுத்து சிறப்பு மாதிரி நம்ம அடுக்கலையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பழகக்கூடிய அந்த இது நம்ம சுக்கு வெந்நீரோ அல்லது மூலிகை தேநீர்லையோ நாம் ஒரு தேக்கரண்டி 2 தேக்கரண்டி போட்டு கலந்து சாப்பிட்லாம். அல்லது உணவில் போடணுன்னாலும் ஒரு தேக்கரண்டி 2 தேக்கரண்டி இந்த சிறப்பை போட்டு பயன்படுத்திக்கலாம். கல்கண்டு நிச்சயமாக பனங்கல்கண்டாக இருக்கும்போது அதை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். காஃபி, டீ இந்த ரெண்டும் வெயில் காலம், மழைக்காலம் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த காஃபி டீ நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முதல்ல கேட்டுக்கணும். அது பொதுவாக நலம் சார்ந்த நிகழ்வு, நலம் சார்ந்த நிகழ்ச்சி அப்படின்னு வரும்போது கட்டாயமாக காஃபியையும் தேநீரையும் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களோட அறிவுரை. நீங்கள் கேள்வி கேட்டதுனால அதை பற்றி சொல்லலாம். இப்போ குளிர்காலத்தில் ஒரு டீ சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறது நியாயம். ஆனால் வெயில் காலத்துலேயும் எப்படி போய் காஃபி சாப்பிட்றாங்கன்ற ஒரு கேள்வி. இதுதான் அடிக்ஷன் அப்படின்னு பேர். பாடியில் சில விதமான பயோகெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு பேர். மூளையில் சில சுரப்புகள் உண்டு, செரட்டோனின், மெலட்டோனின் அப்படின்றதெல்லாம். இப்போது நம்ம அந்த எவிடன்சஸ், பயாலஜிக்கல் எவிடன்சஸ் ஃபார் கஃபின் அடிக்ஷன் அப்படின்னு நம்ம போட்டாலே நிறைய விதமான நரம்பு வேதிப்பொருட்களுடைய பங்களிப்பு அதில் வருது. அதில் முக்கியமான சில நரம்பு வேதிப்பொருட்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறத பார்க்கும்போது மூளையில் அதிகமாக சில சமயம் அது சுரக்குது. அது சுரக்கிறது மூளையில் சில குறிப்பிட்ட பகுதியை தூண்டு வைக்கிறதுனால அது அடிக்ஷன். காஃபி டீ அடிக்ஷன் மாத்திரம் இல்லை, சில உணவில் இருக்கக்கூடிய அடிக்ஷன், சில விதமான புகை பழக்கத்துக்கான அந்த அடிக்ஷன், எல்லாத்துக்குமே ஒரே சென்டர் தான். மூளையில் சில பகுதிகளில் சில விதமான செரட்டோனின், மெலட்டோனின் குறைபாடுகள், அதே மாதிரி டோபமின் அதிகமாக சுரக்கிறது, இந்த மாதிரியான சில மாறுபட்ட நிலை, இயல்பான நிலையில் சுரக்காமல் அதிகமாகவும் சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் குறைவாகவும் சுரக்கிறதுனால மீண்டும் அந்த காஃபியை குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு மேலோங்குது. அதை முதல்ல அது வெயில் ஒரு குளிர்காலத்தில் தான் குடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அதை குடிக்க ஆரம்பிக்க தொடங்குறது, நல்ல உச்சி வெயிலில் கூட ஒரு காஃபி குடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குமே தவிர இது உடலில் உள்ள குளிர்ச்சிக்கும் அல்லது சூட்டுக்கும் சம்மந்தமான ஒரு விஷயம் இல்லை. இது கசப்பு சுவைக்கோ அல்லது இனிப்பு சுவைக்கோ சம்மந்தமான பொருள் இல்லை. இதை தாண்டி ஒரு சமயத்தில் நம்ம ஒரு குளிர் நேரத்தில் ஒரு தேநீர் பருகி அதோடைய சுவை, அது உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு புத்துணர்ச்சியை பார்த்துட்டு வெயில் காலத்துலேயும் அதை குடித்தா புத்துணர்ச்சி வரும். இதுக்கு காரணம் அது அடிக்ஷன் தான். நிச்சயமாக அதில் மருத்துவ பலன்கள் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பேர் கிளைம் பண்ணுவாங்க காஃபியில் நல்லது இருக்குது அப்படின்ட்டு. பட் நாம் அவங்களுக்கெல்லாம் சொல்கிற விஷயம் இந்த இடத்துல நல்லா முக்கியமாக குறிச்சிக்க வேண்டியது,
தொடர்ச்சியாக காஃபி குடிச்சிக்கிட்டே இருக்கிறவங்க, நம்ம ஊர் காஃபி, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள காஃபியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் காஃபியில் 95 மில்லிகிராம் ஆஃப் கஃபீன் இருக்குது. 2 காஃபி ஒரு நாளைக்கு குடித்தாங்கன்னா 200 மில்லிகிராம் கஃபீன் வந்து ஒரு நாளைக்குள்ள உடம்புக்குள்ளே போகுது. இந்த 200 மில்லிகிராம் கஃபீன் அப்படிங்கிறது சில நோய் நிலைகளில் அது டாக்ஸிக் எஃபெக்டை கொடுத்தே ஆகுது. இன்னும் சொல்லப்போனால் ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட்டுக்கு மருந்து சாப்பிடக்கூடிய நிலைகள்லாம் இது வந்து நிச்சயமாக கான்ட்ரா இண்டிகேட்டட்னே சொல்லுவோம். கஃபீன் குடிக்கிறது அப்படிங்கிறது 200 மில்லிகிராம் மேலே போகும்போது நிச்சயமாக அது படபடப்பு தன்மையை அதிகப்படுத்தும். இதயத்தினுடைய இயக்கத்தில் சில மாறுபாடுகள் ஏற்படுத்துறதெல்லாம் நிறைய ஆய்வு முடிவுகள் நமக்கு இருக்குது, இணையதளத்தில் இருக்குது. அதனால் அந்த காஃபி நம்ம ஊரில் கிடைக்கிற அளவை தான் நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கஃபீன் அளவு அப்படிங்கிறது வந்து 200 மில்லிகிராமுக்கு மேலே போச்சுன்னா அது பாதிப்பு இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கருவுற்ற தாய்மார்கள் அந்த 200 மில்லிகிராமுக்கு மேலே பெர் டே நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது அது குறை மகப்பேறு வருவதற்கும் கருச்சிதைவு ஏற்படுவதற்கும் தரமான குழந்தை உருவாத தடுக்கிறதுக்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத ஆய்வுகள் சொல்லுது. இதனால் இது பயமுறுத்துறதுக்காக இங்கே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம். இதுலேருந்து எச்சரிக்கையாக நம்ம பின்வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக காஃபி குடிச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து குறைபாட்டுள்ள குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது கிடையாது, எல்லாத்துக்கும் கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்க்கும்போது குறைபாடு உள்ள குழந்தைகள் வருவதற்கான வாய்ப்பு இதில் கொஞ்சம் கூடுதல், பர்சன்டேஜ் கூடுதல் அப்படிங்கிறத மாத்திரம் இந்த இடத்துல கணக்கில் எடுத்துக்கணும். அதுக்காக காஃபி குடித்தா கட்டாயமாக குறை பிரசவம் ஏற்படும் அப்படின்றது கிடையாது. வாய்ப்புகள் சதவீதம் கூடுதல். அதனால் காஃபி தேநீர் அப்படிங்கிறத பொதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நிறுத்திடுறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு மாற்றாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோன்னா, நம்ம ஊரில் இந்த காஃபி தேநீர் அப்படிங்கிறது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நல்ல அருமையான குடிக்கக்கூடிய திரவங்களை முழுமையாக நீக்கிடுச்சு. குடிக்கக்கூடிய திரவம்னு நான் சொல்கிறது அப்படிங்கிறது பார்த்தாச்சுன்னா, புதினாவும் இஞ்சியும் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் வெல்லம் கலந்து தேன் கலந்து குடிக்கிற பழக்கம் நம்மகிட்ட இருந்தது. இது மாதிரி ஒரு 50 மூலிகைகளை நம்ம காஃபி தேநீருக்கு பதிலாக நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். வெட்டி வேர், நன்னாரி, மா இலை, குருத்து இலையை கொஞ்சம் காய வச்சு கொதிக்க வச்சு குடிச்சாச்சுன்னா அது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். கொய்யா இலையை பறித்து கொஞ்சம் குடித்தோம் அப்படின்னாச்சுன்னா உடலில் சீரண மண்டலங்கள் சிறப்பாக செயல்படும். அதே மாதிரி கொட்டை, அதாவது பருப்புன்னு சொல்லுவாங்க, அந்த உடைச்சி உள்ள பருப்பை கொஞ்சம் உடைச்சி அதை கொஞ்சம் நல்ல காய வச்சு வச்சுருப்பாங்க. எங்கள் பாட்டியெல்லாம் வீட்டில் வச்சுருக்கதை நான் பார்த்துருக்குறேன். அதை வந்து வயிற்றுப்போக்கு இருக்கும்போது அதை பொடி பண்ணி கொடுப்பாங்க. அதை சாதாரண சமயத்துலேயும் அதை தேநீருக்கு மாற்றாக அதை வானலில் லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சு ஒரு தேக்கரண்டி தண்ணீரில் போட்டு கொதித்து வெல்லம் கலந்து குடிச்சாச்சுன்னா அது அருமையான ஒரு பானம். இது மாதிரி ஒரு 50 மூலிகைகளை நம்ம வந்து பானமாக குடிக்கிற ஒரு ஊரில் இருந்துட்டு அந்த 50 மூலிகையும் இப்போ யார் வீட்லேயும் ஒரு 10 வீட்டில் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், யாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் காஃபி தெரியும், டீ தெரியும். போன உடனே ஒரு வீட்டில் அல்லது ஒரு மீட்டிங்கில் எங்கே போனாலும் ஒரு கப் காஃபி, 2 பிஸ்கட்ஸ், இது ரெண்டுமே நஞ்சு அப்படிங்கிறத நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். எப்போதும் ஒரு விருந்தினரை வரவேற்பும் போது நஞ்சை கொடுத்தா வரவேற்போம். அந்த பிஸ்கட்டும் சரி, அந்த காஃபியில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் வந்து நஞ்சாக இருக்கிறது. அதை தவிர்ப்பது நல்லது. இது வந்து அறிவுரை தான். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுன்ற எதிர்பார்ப்போடு தான் இந்த நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு. அதனால் இந்த காஃபி தேநீருக்கு மாற்றாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தணும். நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்கள்லையுமே. இப்போ சீனாவில் எடுத்துட்டிங்கன்னா 4 ஊர்களில் 4 மூலையில் 4 விதமான மூலிகைகளை அவங்க தேநீராக பயன்படுத்திட்டு வர்றாங்க. மலேசியாவில் எடுத்துட்டிங்க அப்படின்னாச்சுன்னா பூனே மீசைன்னு நம்ம ஊரில் பேர், அங்கே மிசை குச்சிங் அப்படின்னு பேர், ஜாவா டீ, அதுதான் அவங்களுடைய தேநீராக இருந்தது. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா, இதெல்லாம் ஒவ்வொரு ஊர்கள்லேயும் அவங்களுடைய மூலிகைகளை பானமாக குடிக்கிற பழக்கம் இருந்தது. அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இந்த காஃபியும் டீயும் இப்போ மாடிஃபை ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த இருந்த பொருட்கள் எல்லாம் மாறி இப்போ பல விதமான காஃபி ஷாப்ஸ், டீ ஷாப்ஸ், அதே மாதிரி அதோடு சேர்ந்து சில நொறுக்கு தீனிகள் இதெல்லாம் வருது. இந்த காஃபி அப்படிங்கிறது 5 விதமாக உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது. 1 காஃபி, 2வது தேநீர், 3வது குளிர்பானங்கள். சில விதமான குளிர்பானங்களில் இந்த கஃபின் அதில் கலக்கப்படுது. கஃபீனா கலக்காது. அந்த சில கொட்டைகள் அரைச்சி அதில் சேர்க்கும்போது, இனிப்புக்காக கூட சேர்க்கும்போது அதில் கஃபின் சேருது. 4வது எடுத்துட்டிங்கன்னா சாக்லேட்ஸ். 5வது எடுத்துட்டிங்கன்னா சில விதமான இது நொறுக்கு தீனியில் மேலே தடவக்கூடிய கோட்டிங்ஸ், இதில் எல்லாம் வந்து கஃபின் சேருது. ஸோ 5 விதமாக கஃபின் உடம்புல சேர்றதை நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது
அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசில் வச்சோம். காலை மாலை வேளையில் வந்து பார்த்திங்கன்னா சூடான நீர், சூடான அந்த மூலிகை நீர் அதை வந்து நம்ம பருகலாம். மதிய வேளையில் குளிர்பானத்துக்கு மாற்றாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது மிகச்சிறந்த ஒரு பானங்கள்லாம் நம்ம ஊரில் இருக்குது. அதில் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், புதுசாக நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இளநீர், கரும்பு சாறு, அப்புறமா வந்து ரொம்ப முக்கியமானது மோர். மோர் அப்படிங்கிறது வந்து தனியாகவும் பயன்படுத்தலாம், சில மூலிகைகள் சேர்த்தும் பயன்படுத்தலாம். மோரோட ஓமம் அரைச்சி சேர்த்து போட்டு அந்த மோர் குடிக்கலாம். அதே மாதிரி நெல்லிக்காயை சின்ன சின்ன துருவலாக துருவி அதில் கொஞ்சம் கலந்து அந்த நெல்லி மோர் அப்படிங்கிறதும் மிகச்சிறந்த ஒரு பானமாக இருக்கும். நெல்லி மோர் அப்படிங்கிறது செய்கிறது ரொம்ப எளிது தான். இதில் கூடுதலாக நல்ல சுவையும் மனமும் ஒரு ஆரோக்கியமும் கூடணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு அருமையான பானம், அதாவது வெயிலுக்கு உகந்த ஒரு பானம் அப்படின்னாச்சுன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கணும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சின்ன சின்னதாக வெட்டிக்கணும். நெல்லிக்காய், அதாவது 300 மில்லி அளவுக்கு மோர் இருந்ததுன்னா ஒரு நல்ல விளைந்த நெல்லிக்காய், கசப்பு நெல்லிக்காய், அந்த விதையை நீக்கிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டணும். அப்படியே போட்டும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மூணையும், அதாவது இஞ்சி, கருவேப்பிலை, நெல்லிக்காய் மூணையும் லேசாக அரைச்சி அந்த மோரோட கலந்து கொண்டு, கொஞ்சம் பிளட் ப்ரெஷர்லாம் இல்லை, உங்களுக்கு ஹார்ட்லலாம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாச்சுன்னா கல்லுப்பு சிறிது கலந்து கொண்டு இதை பருகினோம் அப்படின்னாச்சுன்னா மிகச்சிறந்த ஒரு பானம். இந்த சூடு வேளைகளில், அதாவது வெப்ப காலங்களில், கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய உடலில் மாறுபாடுகளை இதை மாற்றக்கூடியது. நம்ம ஏற்கனவே குடலை பலப்படுத்தக்கூடிய விஷயங்களில் ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கோம். குடல் பலம் அப்படிங்கிறது உடல் பலம் அப்படின்னு. இந்த குடல் பலம் அப்படிங்கிறது குடல் குளிர்ச்சியையும் பார்க்கணும். அதாவது குடலில் ஏற்படக்கூடிய டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது குடலில் வரக்கூடிய நுண் உயிரிகளை பாதிக்கக்கூடியதாக அமையுது. அப்போ எப்போதுமே குடல் வந்து ஹைட்ரேட்டடாக, அதாவது ரீஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய டீஹைட்ரேஷன்லேருந்து ஒரு நீர்த்துவம் உள்ள நிலையில் நம்ம குடலை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அங்கே வளரக்கூடிய நுண் உயிர்கள் நம்ம பலப்படுத்தும். குறிப்பாக அந்த சம்மரில் வரக்கூடிய வேனல் கொப்பளங்கள் வராமல் இருக்கிறதுக்கு, தோல் அரிப்பு வராமல் இருக்கிறதுக்கு, வெயில் நேரத்தில் ஏற்படக்கூடிய மயக்கம், படபடப்பு, அதாவது சூடு கூடும்போது உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தெர்மல் எனர்ஜி கூடும்போது படபடப்பு, வேர்வை அதிகமாகிறது, நாக்கில் ஒரு கசப்பு தன்மை வர்றது, மயக்கம் வர்றது, இது எல்லாம் மாற்றுறதுக்கு இந்த நெல்லி மோர் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு பானமாக நமக்கு இருக்கும். இந்த நெல்லி மோர் அப்படிங்கிறத தயவுசெய்து எல்லோரும் தயாரித்து வச்சுட்டு வெளியில் போகிற பெரியவர்கள், முக்கியமாக வெளியில் போய் இந்த பேங்க்கில் போய் நான் கையெழுத்து போட்டு வரணும், அல்லது ஆஃபீஸ் ஒர்க்காக நான் வந்து ரிட்டையர் ஆன பிறகு போயிட்டு வரணும், அல்லது என்னுடைய வேலை நிமித்தமாக நான் வெயிலில் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறப்போ போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் இந்த நெல்லி மோர், இடையிலேயே அங்கே இருந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நெல்லி மோர் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு போதுமான அளவுக்கு நீர்த்துவமான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இந்த சன்ஸ்ட்ரோக் மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம வருவதை தடுக்கிறதுக்கு இந்த நெல்லி மோர் உதவியாக இருக்கும். பொதுவாக சிறுதானியங்கள் வந்து எல்லா காலங்கள்லேயும் சாப்பிடக்கூடியதுக்கு ஏற்ற உணவு தான், அதில் ஒன்றும் தவறு இல்லை. அதில் முக்கியமாக வந்து இது மிகச்சிறந்த முறையில் ஒரு உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக அமையும். ரொம்ப குறிப்பாக நம்ம சொல்லணும்னா விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.